Hi guys, hello to everyone. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். லைக் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, சைட்வேஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு புரியலனா திரும்ப ஒன்ஸ் அகைன் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதாவது ஒரு 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இல்லைன்னா 12 மினிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீப்பாக கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய மணியை வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ரியலி ஏன்னா ட்ரேடிங் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்னன்னா அந்த 10 மினிட்ஸ் வந்து ப்ராப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டோட பாருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து அப்சைடில் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து அதாவது சாரி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன்ல, ஹைஸ் வந்து வச்சு அதுக்கப்புறம் லோஸை வந்து வச்சு திரும்ப மேலே வந்து ஹைஸை பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹைஸ் வைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஹையர் ஹை வைக்கிது அப்படின்னா சும்மா வைக்காது, அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் வந்து டவுன் சைடு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா, ஸோ இங்கே மூவ் ஆகுது கரெக்டாக. ஏன் இந்த இடத்துல மட்டும் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வராங்க. திரும்ப அங்கே என்ன பண்ணுறாங்க, திரும்ப மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி திரும்ப கீழே கொண்டு போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் போயிட்டு அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வருது. திரும்ப அங்கேயே அகைன் அங்கே போகுது. திரும்ப செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வராங்க. ஸோ இந்த சேம் லைனில், அதாவது இந்த சேம் லைனில் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நாங்கள் போக விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஃபால் ஆகுது கொஞ்சம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மேலே கிரியேட் ஆகுது, அதாவது ஹைஸில் வந்து கிரியேட் ஆகுது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அண்ட் அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணது, திரும்ப மேலே போயிட்டு ஒரு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல தெரியுதுங்களா, திரும்ப மேலே போச்சு. செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப வந்து மேலே போயிருக்கு. திரும்ப செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அகெயின் அண்ட் அகைன் இந்த இந்த ப்ரைஸை வந்து டெஸ்ட் பண்ணுது. அதாவது இந்த ரைட் சைடில் பாருங்கள், 18,775. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ஹாரிஜென்டல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஹாரிஜென்டல் எல்லாம் யூஸ் பண்ணணும், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருது, ஒரு ஒன் டைம், திரும்ப வந்து இங்கே ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா. இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் ஒரே ப்ரைஸில், அதாவது 18,772, ஓகே 772 வந்து திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஹைஸில் கிரியேட் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறாங்க, இதுக்கு மேலே கொண்டு போக முடியல, டவுன் பண்ணுறாங்க. திரும்ப செல்லர்ஸ் திரும்ப வந்து கொண்டு போகிறாங்க, திரும்ப டவுன் பண்ணுறாங்க, திரும்ப கொண்டு போகிறாங்க, திரும்ப டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு, அது வேறு விஷயம், விடுங்க. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒரே ப்ரைஸில் அகைன் அண்ட் அகைன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டு கீழே போக வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹைஸை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இது ரெசிஸ்டன்ஸ்னால் புரிஞ்சிச்சா. இப்போ வந்து சப்போர்ட். இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அது வந்து பெரிய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து சப்போர்ட். அப்போ ஹைஸில் கிரியேட் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, லோஸில் கிரியேட் ஆகிறது தான் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா
இங்கே வந்து ஹைஸ் போனதுக்கப்புறம் இது ஒரு லோ மேலே போயிடுச்சு. திரும்ப வந்து இங்கே இந்த இடத்துல இதே லோ வச்சு திரும்ப மேலே போகுது. திரும்ப வந்து இங்கே வைக்கிது. திரும்ப வந்து அதே இடத்துல வந்து லோவில் வந்து இந்த லோவை பிரேக் பண்ண முடியல. ஆக்சுவலாக இந்த லோவை பிரேக் பண்ண முடியல. அதை தான் வந்து நம்ம சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தாங்கி பிடிக்கும். சப்போர்ட் தாங்கி பிடிக்கும். ஓகேங்களா, சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். திரும்ப போகுது, திரும்ப வருது. அதே இடத்துல வந்து இந்த அகைன் அண்ட் அகைன் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுறதுனால இது இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹாரிஜான்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஹாரிஜான்டல் லைனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைமு அண்ட் செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் அகைன் இங்கே இந்த இடத்துல வந்து இன்னொரு வாட்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரே ப்ரைஸில், அதாவது 80,667 இத்தனை தடவை வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்குது. ஓகேங்களா, செகண்ட் டைம் எடுக்குது. மோஸ்ட்லி வந்து 2 தடவை எடுத்தால் வந்து கன்சிடர் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் தேர்ட் டைம் அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து அகைன் மேலே போகுது அப்படின்னா, இப்படி மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடம் வந்து ஒரு குரூஷியல் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே. ஓகேங்களா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ். மேலே கிரியேட் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, கிரீன் கலர்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே வந்து கிரியேட் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுவே வந்து கீழே கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து சப்போர்ட். ஹைஸில் கிரியேட் ஆகிறது ரெசிஸ்டன்ஸ், லோஸில் கிரியேட் ஆகிறது சப்போர்ட். சிம்பிள். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு புரியலனா திரும்ப ஒன்ஸ் அகைன் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இது ஈஸியாக புரியும் எல்லாருக்குமே. அண்ட் நம்ம இதில் வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த ஃபிபோனக்கி டூல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ என்னன்னா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்விங் நம்ம சொல்லியிருந்தோம், அப் ட்ரெண்ட் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வருது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்க நிமிஷம் நல்லா. ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம். இது வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டவுன் சைடு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா, அதாவது இந்த ஃபிபோனக்கி டூலை வச்சு நம்ம என்னன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த ஹைஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹைஸ்ன்னு சொன்னோம்ல, அதாவது லோவர் ஹை, டவுன் ட்ரெண்டில் வைக்கிறது வந்து லோவர் ஹை. ஓகேங்களா, இந்த ஹைஸு இந்த லோவர் லோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ஃபிபோனக்கி டூலை யூஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு இப்போ கீழே வருது, இப்போ இப்படி கீழே வந்து இப்படி ப்ரீத் பண்ணுதுன்னா எந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீத் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வந்து ஃபிபோனக்கி டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இதுதான் அந்த டூலு. ஸோ இந்த ஹையில் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிளிக்கு இந்த ஹையில், செகண்ட் கிளிக்கு வந்து இந்த லோவில். ஓகேங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் எல்லாம் வரும். இதில் வந்து இந்த 50%, இது 60%ன்னு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது, சாரி பாயிண்டில் இருக்குது. நம்ம வந்து பர்சன்டேஜுக்கு வந்து மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க, பர்சன்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு உங்களுக்கு தெரியல, நான் ரைட் சைடு மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு மாற்றணும்னா ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 50%. இந்த 50%, 60% தான் வந்து நம்மளுக்கு குரூஷியல் லெவல்ஸ். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அதாவது இந்த 61 அல்லது இந்த 50 இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து
கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து ஃபெப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபெப் யூஸ் பண்ணி அதாவது மார்க்கெட் வந்து இப்படி ஒரு லோவை கிரியேட் பண்ணி இப்படி மேலே இந்த இடத்துல போயிட்டு நிற்கிது மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? வெப் வந்து நான் போடல. இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்து நிற்கிது. இதெல்லாம் இல்லை இப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெப் டூல் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஹையில் ஒரு கிளிக்கு, அதுக்கப்புறம் இந்த லோவில் ஒரு கிளிக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து 60% அப்புறம் 50% அப்படிங்கிறது வந்து இருக்கா. இந்த 2 லெவல் தான் நம்மளுக்கு வந்து இந்த இந்த மிடில் இருக்கக்கூடிய லெவல். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ என்னென்னா இந்த இது இந்த 50% மட்டும் நம்ம வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஓகே. ஓகே. இந்த 0, 50%, இந்த 61%, 1% இது மட்டும் நம்மளுக்கு வந்தால் போதும். பேக்ரவுண்டெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 61லேருந்து 50% வரைக்கும் இருக்கிறது. இந்த 61லேருந்து இந்த 50% வரைக்கும் இருக்கிறதுல வந்து கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆயிடும். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஹை வைக்கிதுன்னா கண்டிப்பாக இந்த வந்து 61%லேருந்து இந்த 50%க்குள்ள மார்க்கெட் வந்து ஹை வச்சு திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா போயிட்டு திரும்ப கரெக்டாக அந்த 61%ல் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ ஓகே மார்க்கெட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஹை வச்சிச்சு கரெக்டாக அந்த 61% வச்சு திரும்ப கீழே வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்குது மார்க்கெட் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. இவ்வளோதான் மார்க்கெட் போயிருக்கு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ வந்து இந்த ஃபெப்போ வந்து டூல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹையில் ஒரு கிளிக்கு, லோவில் ஒரு கிளிக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த 61%ல் வந்து கொஞ்சம் மேலே போகும். இருந்தாலும் வந்து பர்ஃபெக்டான ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படின்னா இது இண்டிகேட் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து இங்கேருந்து வந்து ஃபால் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் ஃபிபோனக்கி வந்து அதாவது அந்த ஹையை வந்து ஹை லோஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதுவும் 10 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டும் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு புரியலன்னா ஒன்ஸ் அகைன் இதை பாருங்கள். இல்லை அப்பயும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நான் திரும்ப வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பபாய் காய்ஸ்.